ஓடாதா வந்தீதா எப்படி நீங்க ரிப்ளை பண்ணணும். வந்திருக்குது. வந்தீக்குது. ஃபயர் ஓகே. ஃபயர் சார் இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் எங்கள்ட அகாடமியில் அப்படியா? ஆமா. எஸ். ஆரம்பமாக உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அஹ்லன் வசகலன் மர்ஹபன் பிக்கும் எங்களோட அகாடமியில் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் நாங்கள் நேரடியாக சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு நாங்கள் போகிறல. உங்களை பற்றி சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். எங்களை பற்றி சில மெசேஜை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் எங்களோட கிளாஸை சக்ஸஸாக கொண்டு போயிடும். அப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளாஸ் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸை தான் நிற்கும். ஓகே. அதில் ஸ்டார்டிங் ஓகே. உங்களுக்கு ஏஜ் என்ன? 13. 13. அப்படின்னா நீங்கள் குருவான ஏதோ ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வந்துக்கிறீங்க அப்படியா? இல்லாட்டி குருவான தொட்டே இல்லையா எப்படி? ப்ராக்டிஸ் பண்ணி. ஓகே. ஏதோ ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்கும் Yeah. குருவானுக்கும் இடையில ஏதோ ஒரு லிங்க் கொண்டு இருக்குது. நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு செல்லணும். நீங்கள் எப்படி அந்த லிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க? எங்கேயும் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு இருந்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? அல்லது நீங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? அல்லது யூடியூப்பை பார்த்து நான் ஏதோ ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்களே. இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள அந்த லிங்கை நீங்கள் எப்படி கண்டினியூவாக ஃப்ளோவில் வச்சு கொண்டது எப்படி எப்படி நீங்கள் குர்ஆனை ஓத பழகுனீங்க? டோட்டா சொல்லுங்க பார்ப்போம். செல்ஃப் ஸ்டடியாகவும் குரான் ப்ராக்டிஸ் பண்ற. ம். அஹ், அந்த குரான் கிளாஸும் போற அந்த பள்ளிக்கு இப்ப போக மாட்டேன். ம். இப்போ ஸ்கூலில் நீங்கள் கிரேட் 9ஆ 10ஆ 8ஆ? 9. 9. இங்கிலீஷ் மீடியமா? ஆமா. ஆ. ஓகே. ஊரங்க? கழுதர. களத்துறையில் எங்க? கழுதர வெட்டுமகாடு. விலங்குது. கடுகுருன். கட்டுக்குருந்தையா? வெட்டும. ஆமா. ஆ. 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 ஸ்கூல் எந்த ஸ்கூல்? ஹோலி கிராஸ். ஓகே. சிங்கள ஸ்கூலா? கேதலிக். கத்தோலிக். நல்லா. நான் பேசுகிற தமிழ் விளங்குதா விளங்குது இல்லையா? எனக்கு விளங்குது. பிரச்சனை ஒன்றும் இல்லையா? இல்ல. இல்லை. சரி. அப்போ இப்படி கேட்டா அப்போ சின்னதுல நீங்கள் எங்கே சரி உங்களோட ஊரில் சொல்லுவாங்களே ஓதுற பள்ளின்னு சொல்லி சொல்லுவாங்களே அப்படின்னு சரி போயிருக்கீங்களா? குர்ஆன் மദ്രസா போகிறேன்னு சொல்லுவாங்களே ஸ்கூல் விட்டு வந்து பார்ட் டைம் பின்னரத்தில் போவாங்களே அந்த டைமில் அப்படி போய்க்கிறா இல்லை தானே? ஆ. என்ன போய்க்கிறீங்களா இல்லையா? பேசிருக்கு. போய்க்கிறீங்க. சரி. ஓகே. நான் உங்களுக்கு டிஸ்பிளேல சில வசனங்கள் போட்டேன். குர்ஆன் வசனங்கள் சிலதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு சிஸ்டத்தில் ஓதுறது தெரியுதானே அந்த அமைப்பில் ஓதணுமா? வாசிக்கப்படாது. சரி. பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. உங்களோட வந்து போங்க. நோ இஷ்யூ. நான் உங்களை எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு என்ன தெரியுமென்று பார்த்துக்கொள்ளதான். உங்களுக்கு எது தெரியும் உங்களுக்கு எது தெரியாது உங்களுக்கு என்னத்தை நாங்கள் ஓய் தரணும் ஓய் தர தேவையில்லையா பார்த்துக்கலாமே. அதுக்காக வேண்டியதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. أن ميت. இதில் பயமா இல்லையே கொஞ்சம் أن ஆக்டிவா உஜாரா ஓதுங்க. أنعمت عليهم و وامرأته حمالة الحطب. لا أعبد ما تعبدون. الذين إذا كفلوا على الناس ناسي ناسية توفون. வீட்டில் சாதாரணமாக ஒரு நாளைக்கு எத்தனை பேஜஸ் நீங்கள் ஓதுபட்டுரு?
வீட்டில் இனிம் உண்மை சொல்லணுமா? ஓதப்படுறா ஓதப்படல, ரெகுலரா ஓதுறல்ல, நோ இஷ்யூ. இல்ல ரெகுலரா தான் ஓதுப்படுற, உண்மை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ரெகுலராக தான் அவனை பார்த்தேன், மிச்சம் அவனை பார்த்தீங்க. ரெகுலரா ஓதுற, பட் மிச்சம் மிச்சம் ஓதுறல, அப்படியா? ஆமாம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ற, பட் சம்திங். டெய்லி இல்லை, கொஞ்சம். டெய்லி இல்ல. ஆஹா, ஆஹா. டெய்லி இல்லை. டெய்லி இல்ல. என்ன ரீசன்? டெய்லி அது சொன்னல, நீ கொரோனா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாததுக்கான ரீசன் என்ன? விருப்பம் இல்லையா, அல்லது டோன்ட் கேவா, அல்லது ப்ராக்டிஸ் பண்ண போகல டயர்ட் ஆகுற, அல்லது இன்ட்ரெஸ்ட் வருது இல்லை, அப்படியா? என்ன ரீசன்? பிழை ஆகுது, அப்புறம் முட்டுறது, ஸ்ட்ரக் ஆகுது, அதுக்காக வேண்டியா? என்ன ரீசன்? ஒன்று சொகேட் ஆகிற, அடுத்து இந்த மைண்ட் போர்ல. மைண்ட் போறல. மைண்ட் போறதா, போறலன்றதா மெயின் ரீசன், அல்லது இந்த இந்த ஸ்ட்ரக் ஆகிறீங்களே இப்ப? இப்ப நீங்க ஓதுன மாதிரி ஓதுறேன்னு சொன்னா, நானும் கொரோனா ஓத மாட்டேன், மூடி வச்சிருவேன். சரிங்களா? இப்ப நான் அந்த ட்ரெக்குக்கு போகணும், அதான் எனக்கு இஷ்யூ. நல்ல ஓகே, உங்களோட ஓதல கேட்டோம். ஆஹ், அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விளங்குது, உங்களுக்கு தெரியும் சொல்லி எப்படி? லெட்டர்ஸ் எல்லாம் ம். தெரியுமா? லெட்டர்ஸ் எல்லாம் ஆம். ஐடென்டிஃபை பண்ணலாம், அப்படிதானே? யா. யா, ஓகே. நான் அந்த ஆ. ஐடியாவிலேருந்து நான் உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு வரேன். இந்த வசனங்களை நான் ஓத வைக்கல, உங்களோட ஓதல் எங்களுக்கு சொல்லிட்டுது நீங்க என்ன செய்யணும் என்று சொல்லி. ஓகே, நாங்க இப்ப எங்கட சிலபஸை பத்தி பேசுவோம். சரியா? எங்களோட சிலபஸ்ல தான் நீங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட் பாயிண்ட்ல இருந்து உங்களை நாங்க கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. அது ஜீரோ என்ற பாயிண்ட் அல்ல, பட் சம்திங் இருக்குது. எங்களோட சிலபஸ் வந்து 3 லெவல், 3 லெவல்ஸ்களை கொண்டது. ஒன்று நான் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் லெவல், பேசிக் லெவல். செகண்ட் லெவல் நான் சொல்லுவோம் அட்வான்ஸ்ட் லெவல்னு சொல்லி. ஃபைனல் லெவல் நாங்கள் சொல்லுவோம் மாஸ்டர் லெவல்னு சொல்லி. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து நாங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் என்ற பார்ட் ஒன்று இது, லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் என்ற பார்ட் ஒன்று இது. இந்த லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் நான் உங்கள்கிட்ட இப்போ செக் பண்ணி கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு இது பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது. எழுத்துக்களை லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல. நிறைய பேருக்கு இஷ்யூஸ் வர அங்கே தான், அதான் மெயின் ப்ராப்ளமாக வரும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓதல், நீங்கள் ஓதின ஓதல் சொல்லுது உங்களுக்கு அதில் இஷ்யூ இல்லைன்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதை நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து வித்ட்ரா பண்ணிட்டோம், அது தேவையில்லை. அடுத்த பாட்டை பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் என்ற பாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் நாங்கள் கொஞ்சம் இன்வால்வ் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. ஓகேயா? அதுலேயும் ஓகே. ப்ரீ இன்டர்மீடியட் லெவல் உண்டு தானே, பை லெட்டர்ஸாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அது தேவையில்லை. அது நீங்கள் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஓகே. இன்டர்மீடியட் லெவல்னு சொல்லப்படுற வேர்ட் பை வேர்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற லெவலும் உங்களுக்கு மோஸ்ட்லி தேவைப்படுறல. அதாவது மோஸ்ட்லின்னு நான் சொல்கிறேன், ஒரு 60, 65, 70% அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் அது ஓரளவுக்கு ஈக்கிறீங்க. ஆனால் இன்டர்மீடியட் லெவலில், அப்போ இன்டர்மீடியட் லெவல் செல்கிற பை வேர்சஸ், இப்போ நீங்கள் ஓதின வசனங்களாக வேர்சஸாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு இஷ்யூ சீக்குது. ஓகே, உங்களோட ஓதல் அந்த இஷ்யூவை சொல்லி காட்டுது. அந்த இஷ்யூவால தான் நீங்கள் பேக்கப் ஆகுறீங்க, ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு ரெடி இல்லை. ஸோ அந்த இஷ்யூவை நாங்கள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களோட சக்திக்கு உட்பட்ட வகையில் அல்லாஹ் மீது தவக்குள்ள வச்சு உங்களை நாங்கள் கைட் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துவா செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்களை நாங்கள் மேலே கொண்டு வரதுக்கு. அதில் நீங்கள் ஒரு 40-35% தான் நீங்கள் ரெடி ஆகிக்கிறீங்க உங்களோட ஸ்டைலில். அடுத்த 70 நாங்கள் உங்கள்கிட்ட டெவலப் பண்ண வேண்டிய, இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உண்டு. இது எங்களோட உங்களால் ஏலும் மிச்சம் சிம்பிளான சில டிக்ஸ் அளிக்க நாங்கள் அதை சொல்லி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அதை நீங்கள் பிடிச்சிக்கொண்டீங்கன்றால் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களோட ஸ்டடியோட பாத்தில் நீங்கள் போகிற மாதிரி போகிற சந்தர்ப்பத்தில் இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டைமிங்கில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சிச்சுவேஷன் மிகவும் திருப்பி சொல்ல, நாங்கள் சொல்லித்தர டிக்ஸை ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக நீங்கள் பிடிச்சிக்கிறோம், அதான் முக்கியம். ஓகே, இதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் ஆஃப்டர் தட் நாங்கள் செகண்ட் லெவலில் இன்ஷா அல்லாஹ் அட்வான்ஸ் லெவல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், தஜ்வீத் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பாடமாக்குறதோ, பைஹார்ட் பண்ணுறதோ, அல்லது எக்ஸாம் வைக்கிறதோ, நோட் எடுக்கிறதோ எதுவும் இல்லை. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் நாங்கள் ஓதுற எங்களோட ப்ரோசஸில், ப்ராக்டிஸில், ரிசைட்டில் அது வந்து கட்டாயம் இன்வால்வ் ஆகிக்கணும். அதை நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம். எங்கள்கிட்ட அந்த பார்வை ஒர்க் பண்ணுறது, நீங்கள் ஓதுறதுல எந்த தூரம் இதை உள்ளடக்கத்தை எடுத்துக்கொண்டு இன்வால்வ் பண்ணி கொண்டு ஓதுறீங்கிறது நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படியே ஓதுனீங்கன்னா அது உங்களுக்கு ஓகே ஆகும் இன்ஷா அல்லாஹ். பார்க்கலாம்.
இதுக்கும் பின்னால தான் இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்வீங்க என்றால் உங்களோட கையில இருக்கிற முஸ்ஹஃபை திறந்து குர்ஆன் ஸ்டைல் ஒண்டிக்கிறே பேஜஸ் பேஜஸ் ஆகிக்கும், சூறா சூறாவா ஆகிக்குது. அப்ப அந்த ஸ்டைல் ஒண்டிக்கிறே. அப்ப அந்த சூறாட ஸ்டைலுக்கு நாங்க ஓத போவோம். இப்ப இது வரைக்கும் நாங்க என்னத்தை ஓதுவோம்? குர்ஆனைத்தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆனாலும் உங்களுக்கு எது தேவையோ அந்த வசனங்களை டார்கெட் பண்ணி நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆனா இந்த மாஸ்டர் லெவல்ல வந்து என்ன செய்வோம் என்றால் குர்ஆனுடைய சிஸ்டத்துக்கு நாங்க மூவ் ஆகும். எங்கட சிஸ்டத்துல இருந்து குர்ஆனுடைய ஸ்டைலுக்கு மூவ் ஆகும். இந்த ஸ்டைலுக்கு வர நேரத்தில் பைசல் நீங்க என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, எனக்கு போதும், நாங்க கிளாஸ்ல இதுக்கு ப்ரோப் நிக்க போக தேவையில்லை, எனக்கு செல்ஃபா பிழை இல்லாம கரெக்ட் வேல எனக்கு குர்ஆனை ஓதலாம் என்ற ஒரு ஐடியா, ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு டிசிஷனை நீங்க எடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு நீங்க வருவீங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்கும் பின்னால நீங்க குர்ஆனை ப்ராக்டிஸ் பண்ணணும் என்று நீங்க விரும்பினால், இன்ட்ரெஸ்டா இருந்தால் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஹிஃபில் பண்ணலாம், மெமரைஸ் பண்ணலாம் குர்ஆனை. ரெண்டாவது இஜாசா என்று சொல்ற ஒரு ஸ்டைலுக்கு நீங்க இன்வால்வ் ஆகலாம். இஜாசாங்கிறது கொஞ்சம் டஃப்பான வே, பட் செய்யலாம், சாதிக்கலாம். அதையும் உங்களுக்கு ஈஸியான வேயா மாத்தலாம் இன்ஷா அல்லாஹ். இஜாசா இஜாசா என்ன என்னென்று ஷோர்ட்டா சொல்றேன்டால், எங்களுக்கு தெரியும் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்ட்ட இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா கொடுக்கப்பட்ட உண்டு. எப்படி கொடுக்கப்பட்டுச்சு இது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்பி ரசூலுல்லாவை ஓத வச்சு ட்ரெயின் பண்ணினான். என்ன, ஒவ்வொரு நோம்புகளையும் ட்ரெயின் பண்றதுதான் வேலை. ஏனது? அந்த உச்சரிப்புகள் ரசூலுல்லாவுக்கு சரியான ஸ்டைல வரணுங்கிறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செஞ்சாங்க? தண்ட தோழர்களுக்கு தண்ட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு அந்த அமைப்பை பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி 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 மிக கவனமாக குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு வந்தது. எங்கள்கிட்ட கிளாஸ்ல படிச்சு எங்கள்கிட்ட சட்ட திட்டங்கள் எல்லாத்துக்கும் நிபந்தனை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எங்கள்கிட்ட யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்போம். அந்த சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் என்றால், நிபந்தனைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சால் மாத்திரமா எங்கள்கிட்ட நான் நிறைய இந்த கட்டத்துக்கு வர நேரம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படியான அவர்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் ஒன்று அவார்ட் பண்ணுவோம். அது எப்படி இருக்கும் என்றால், நீங்க எங்கிட்ட ஓதினால் எங்கட பெயர், நாங்க யார்கிட்ட ஓதினோம் அவங்களோட நேம், அவங்க யார்கிட்ட ஓதினாங்க அவங்களோட நேம், இப்படி 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 லாஸ்டா அந்த நேம் லிஸ்ட் வந்து அல்லாஹ்வோட பெயர் வரைக்கும் ஃபுல்லாவே ஒன் பை ஒன்னா டச் பண்ணப்பட்டிருக்கும். இப்ப அதுல மீனிங் என்னென்றால் எங்களுக்கும் ரசூலுல்லாட அந்த ஸ்டேஜில் எப்படி குர்ஆன் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டுச்சதோ அந்த ஸ்டைலில் ப்ராக்டிஸ் பண்ண தெரியும் என்கிறது அதுல ஒரு மீனிங், அந்த சர்டிஃபிகேட்டை மீனிங்காக ஆயிக்கும். ஓகேயா? ஓகே. சரி, ஓகே. இப்போ நாங்கள் எங்கள்ட விஷயத்துக்கு வருவோம். நான் இவ்வளோ நேரம் உங்களோட டிஸ்கஸ் பண்ண அந்த சிலபஸ் சிஸ்டத்தை நான் இதில் சிம்பிளாக ஒரு ஒன் பேஜுக்கு நான் உங்களோட டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பை வேர்சஸ் என்ற கேன்செப்ட்ல இந்த சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. உங்களோட வேயை நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஹைரன். அடுத்த ஓகே. முக்கியமான விஷயம், எங்கள்ட மிஷனை சரியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு பெரும்பாலும் இது தேவைப்படும், சில போது தேவைப்படாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கொள்வோம். எங்கள்ட மிஷன் என்னென்ன அப்படி என்று சொன்னா, குர்ஆனுக்கு சொல்லி ஒரு ப்ரொனன்சியேஷன் பாட்டிக்குது. அந்த ப்ரொனன்சியேஷனை பேசிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட உங்கள்கிட்ட நேச்சர்ல ஈக்கிற உங்களோட டோனை நீங்க காப்பி பண்ணியும் தேவையில்லை, நீங்க கிரியேட் பண்ணியும் தேவையில்லை. அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயல்புல எங்க நேச்சர்ல ஒரு டோனை தான் கேட்கிறான். அந்த டோன்ல நாங்க என்ன செய்யறது? குர்ஆனை மிச்சம் சிம்பிளா ஓதணும். நீங்க இப்போ நீங்க சிம்பிளா ஓதல, சரி ஹெவியா எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டு ஓத பாக்குறீங்க. அப்படியா இல்ல, மிச்சம் சிம்பிளா ஓதணும். அந்த சிம்பிள்ல வந்து ஃப்ளோ ட்ரெக் ஈக்கணும். நீங்க ஃப்ளோவும் நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு நீங்க ஓதுனதுல, நான் அவதானிச்சதுல. அப்ப அந்த உங்களோட அந்த ஸ்ட்ரகிளை இல்லாமல் ஆக்கணும். அதுக்கு சில டிக்ஸிக்கு அப்படியான ஒரு அமைப்புக்கு உங்களை ஓத நாங்க பழக்கிறது தான் எங்களோட டாஸ்க். எங்களோட லாங் டேர்முக்கான மிஷன் என்ன அப்படி என்று கேட்டால், குர்ஆன அதற்கே உரிய ஸ்டைல்ல ஓதக்கூடிய ஒரு ஜெனரேஷன் நாங்க உருவாக்கணும். இப்ப நீங்க வாரீங்க, எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் யோசிச்சு பாருங்க. உங்களோட ஜெனரேஷன்ல குர்ஆன் ஸ்டைல் எப்படி இருக்குது? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க் மத்தியில, சொசைட்டில எப்படி குர்ஆன்? நீங்க ஒரு 10 இயர்ஸுக்கு பின்னால அந்த குர்ஆனை எப்படி தூக்க போறீங்க, எப்படி பார்க்க போறீங்க? இன்னொரு 25 இயர்ஸுக்கு பின்னால உங்களோட வாப்பா வைக்க மாட்டாங்க, உங்களோட அம்மா வைக்க மாட்டாங்க, உங்களோட மூத்தாக்கள் யாரும் வைக்க மாட்டாங்க. உங்களோட ஜெனரேஷன் தான் லீட் பண்ண போகுது சொசைட்டியை. அப்போ இந்த குர்ஆனுக்கான சிச்சுவேஷன் என்ன, எப்படி போகுது? அப்போ இதெல்லாம் யோசிச்சு தான்
எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் பொதுவான சரியான ஸ்டைலில் கொடுக்கணும், இல்லாட்டி எல்லா இடத்துல பதில் சொல்லணும் என்று சொல்லி தான் நாங்கள் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களை போல பல பேர் உருவாகிட்டாங்க கடந்த ஒரு லாஸ்ட் 5-6 இயர்ஸ் ஜேர்னியில். இப்போ நீங்களும் வந்துக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். எனவே நீங்க பயப்பட தேவையில்லை. எங்கிட்ட சப்ஜெக்ட்ல வந்து வேற எந்த ஒரு சப்ஜெக்ட் நடக்காது. தப்சீர் ஹதீஸை பாடமாக்குங்கோ துவா பாடம் ஒன்றும் நடக்காது. குர்ஆனை நாங்க உங்களுக்கு ஸ்டைல் அதுக்கே உரிய பெர்ஃபெக்டான ஸ்டைல்ல ப்ராக்டிஸ் பண்ணி பழக்குவோம். அடுத்தது எங்கிட்ட வாராக்கள் முழு குர்ஆனையும் தாட்டி தலையாட்டி ஆட்டி ஆட்டி ஃபுல்லா தந்துட்டு போகணும் அப்படிலாம் இல்லை. சரியா? ஜஸ்ட் உங்களோட ஸ்டைலுக்கு நான் மூவ் ஆகும். அதான் இதோட சம்மரி. அதே நேரம் மிச்சம் லாங் டேர்முக்கு நீங்கள் எங்கிட்ட இருந்து லாங் பீரியடுக்கு இருந்து படிக்கணும்னு கேட்டால் அப்படி இல்லை. நீங்கள் ஜம்ப் பண்ணால் நாங்களும் ஜம்ப் பண்ணுவோம், நீங்கள் ரன் பண்ணால் நாங்கள் ரன் பண்ணுவோம், நீங்கள் ஸ்டெப் பை நின்றா நாங்களும் ஸ்டெப் பை நிற்போம். இப்போ நீங்கள் போகிற ஸ்பீடில் நாங்கள் உங்களோட மூவ் ஆகுவோம் உங்களுக்கு படிப்பிக்கிறதுல. அதே போல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களோட கிளாஸ் வந்து குறிப்பிட்ட ஒரு குரூப்புக்கு மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டால் இல்லை. எங்களோட கிளாஸில் டாக்டர் சீக்கிறாங்க, டீச்சர் சீக்கிறாங்க, பிரின்சிபல் சீக்கிறாங்க, பிஸ்னஸ் மேன் சீக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிறாங்க, நர்சரிக்கு போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, உம்மா மாறிக்கிறாங்க, உம்மம்மா மாறிக்கிறாங்க, அப்பா மாறி நிற்கிறாங்க. எல்லா கிரைட்டீரியாலையும் மாக்களிக்கிறாங்க. நான் இன்ஷால்லா உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்கள் எப்படி தேடி பார்க்கலாம்னு சொல்லி. சரி, இந்த இம்பார்ட்டான நோட்ஸ் உங்களுக்கு மிக முக்கியம். ஒன்று, கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி ஜாயின் ஆகணும். ரெண்டாவது, நீங்கள் ஜாயின் பண்ணுற டிவைஸ் நெட்வொர்க் சார்ஜில் ஓகேங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபோனை இல்லை டிவைஸை கையில் வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு வர வேணாம். ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பை வச்சுட்டு தான் நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாஸில் கன்சிடர் பண்ணிடும். சைலண்டான பிளேஸ் நல்லம், நீங்கள் வந்திக்கிற பிளேஸ் நல்லம். உங்களுக்கு லீவ் எடுக்கணும் அப்படின்னு வந்துச்சு இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் லீவ் எடுக்கலாம், அது உங்களுக்கான பெர்மிஷன். பட் என்ன பெர்மிஷன் அப்படி என்றால் கட்டாயம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் கொண்டு இருக்குது, அந்த வாட்ஸ்அப்பால் நீங்கள் மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னா சரி, இந்த ரீசனுக்கு நான் லீவ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடலாம். அப்போ தான் அப்படிதான் டேட்டா தான் போடணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்களும் போடலாம். அந்த குரூப் கொண்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணி தர பட்டியல் அப்படிதானே. அப்படிதான். லாஸ்ட் வந்து ஹோம் ஒர்க். நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் ஜாயின் ஆகிறீங்கன்ற வகையில் உங்களுக்கு ஹோம் ஒர்க் ஒரு மஸ்டான ஒரு ஒர்க்காக வரும். மிச்சம் யோசிக்க தேவையில்லை, அது உங்களோட நேச்சருக்கு ஏற்ற வகையில் மாறும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகல எப்படி இந்த ஹோம் ஒர்க்கை நீங்கள் செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தருவோம். ஆனால் உண்டு, ஒவ்வொரு டேக்கும் ஒரு டே கெப் லைக்கும், டே பை டே தான் உங்களோட கிளாஸ். அப்போ ஒவ்வொரு டேக்கும் கிளாஸ் டேக்கும் இடையில உங்களுக்கு ஒரு கெப் இருக்குது. அதில் நீங்கள் அந்த ஒர்க்கை நீங்கள் பார்க்க வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். ஹோம் ஒர்க்கை நாங்கள் ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் பொதுவான வாயால் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் வைக்கிறல்ல, எக்ஸாம் பேப்பர் இல்லை, ரிட்டன் எக்ஸாம் இல்லை, இப்படி எதுவுமே இல்லை. அப்போ எங்களோட வாய் தான் என்ன செய்ய போகுது, அந்த சரியான ப்ராக்டிஸை பிடிச்சி கொள்ள வேண்டியது. ஸோ எங்களோட வாய் சரியான ஸ்டைலில் பிடிக்கணும்னா அதுக்கு நாங்கள் சில ஸ்டெப் வச்சுக்கிறோம். ஒன்று, நான் கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட் உங்களோட சேர்ந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். இது இப்படித்தான் வரும், இது இப்படித்தான் வரும், நான் ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்கு பின்னாடி என்ன செய்வோம், அந்த சப்ஜெக்டில் அப்படியே இருந்து இன்னைக்கு படிப்பிச்சப்பட்ட எல்லா சப்ஜெக்டையும் வச்சு சமரி பண்ணி நாங்கள் ஒரு ஒர்க்கை ஒன்றை க்ரியேட் பண்ணுவோம். ஃபைசலுக்கு இதான் ஒர்க். ஃபைசல் இதில் கொஞ்சம் டல், இந்த இடத்துல கொஞ்சம் ஃபுல் ஒன்லி இல்லை, ஸோ இதை நான் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இப்படியான ஒரு க்ரைட்டீரியாவை நாங்கள் உங்களுக்கு அடையாளப்படுத்துவோம். நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த க்ரைட்டீரியாவை கவனமாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவீங்க அடுத்த கிளாஸுக்கு. அடுத்த கிளாஸில் ஸ்டார்டிங் நாங்கள் என்ன செய்வோம், அந்த விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம் உங்களை. அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போல எங்களுக்கு விளங்கும், பைசல் ரெடி ஆகிக்கிறாரு, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாரு, ஆள் ஃபுல் ஒன்லியா ஓகே ஆகிக்கிறாரு, இம்ப்ரூவ் ஆகிக்கிறாரு, நாங்கள் அடுத்த ஸ்டெப் போகலாம் என்று விளங்கும். இல்லாட்டி அது ஆப்போசிட், ப்ராக்டிஸ் பண்ணது கொஞ்சம் போதாது, இன்னும் கொஞ்சம் ஆள் டெவலப் ஆக வேண்டியிருக்குது, இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது அப்படி என்றால் அதே இடத்துல நாங்கள் இருந்து கொண்டு உங்களோட சேர்ந்து நாங்கள் உங்களை டெவலப் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால் புதிய சப்ஜெக்ட்டுக்கு போவோம். இதுக்காக வேண்டி தான் இந்த இடத்த வச்சுக்கிறோம். அதுக்கு பின்னால் வெயிட்டிங் பீரியட் என்று சொல்லி ஒன்றிக்கிற. நீங்கள் தெரியும், நீங்கள் ஜூமில் கிளாஸ் ஜாயின் ஆகிக்கிறீங்க. எங்கள்கிட்ட ஜூம் சிஸ்டம் வந்து இண்டிவிஜுவல் கிளாஸஸ் தான் எல்லாருக்கும் போட்டிக்குது. ஸோ ஜூமை நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்துக்கு நாங்கள் சிஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம் அட்மினால். இப்போ நீங்கள் கிளாஸ் டைம் என்ன போட்டிக்கிறோம், உங்களுக்கு 9:20, உங்களோட லிங்க் வந்து 9:15 ஓப்பன் ஆகிடும், நீ ஜாயின் ஆகலாம். அதே லிங்க் 9:10, 9:19 வரைக்கும் அல்லது 18 வரைக்கும் அவைலபிள் ஆகிக்கும். அந்த பீரியட்டுக்குள்ள உங்களோட சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை அப்படி என்றால் அந்த லிங்க்
சிஸ்டமேட்டிக்கில் ஆட்டோ சிஸ்டத்தில் இன்வெலிடாக பேத்திடும். எங்களுக்கு அந்த லிங்க்ல பேத்திட்டு உங்களோட கிளாஸை திருப்பி ரீஓப்பன் பண்ண இயலாது, ரீஜாயின் பண்ண இயலாது. ஸோ என்ன செய்யும், எங்களுக்கு உங்களுக்கு அடுத்த ஆள்ற கிளாஸ் இருக்கிறேன், உங்களுக்கு பின்னால் அடுத்த வர கிளாஸ் வண்டி, அந்த கிளாஸோட லிங்கை தான் எங்களுக்கு ஆக்டிவேட்டில் காட்டும். ஸோ சமரி சொல்கிறேன்டா என்னென்றால், கட்டாயம் நீங்கள் ஒன் டைம் கிளாஸ் ஜாயின் ஆகுங்கோ. அப்படி என்ன சரி இஷ்யூ என்றால் கொஞ்சம் மேலியா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஜஸ்ட் 2 மினிட், ஜஸ்ட் 3 மினிட் வெயிட்னு சொல்லி நீங்கள் குரூப்பில் நீங்கள் மெசேஜை போட்டிங்கன்னால் உங்களோட ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற விதத்தில் அதுக்கு ஆக்டிவாக எங்களோட அட்மின் அவங்க உங்களோட ஜூம்ட லிங்குக்குரிய செயற்பாட்டை ஆக்டிவேட்டை செஞ்சு தருவாங்க, சிஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இதில் கொஞ்சம் கவனமாக ஆயிக்கணும். ஓகே. ஓகே. அடுத்தது அகாடமியோட வெக்கேஷன் இது உங்கள் பேப்பர் வேணாம். ரமலான்ட ஃபெஸ்டிவல் வெக்கேஷன், ஹஜ்ஜிட ஃபெஸ்டிவல் வெக்கேஷன், டிசம்பர்ட வெக்கேஷன் இது முடிஞ்சு வந்துட்டோம். மேடே, மீலாட் டே, இப்படி வெக்கேஷனுக்கு இதெல்லாம் அடுத்த எல்லா நாட்களுமே அகாடமி உங்களுக்கு ஓப்பன் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நோ இஷ்யூ. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கிளாஸில் கலந்து கொள்ள இயலும். எங்கள்கிட்ட யூடியூப் சேனலை பார்த்துக்கிறீங்களா ஃபைசல்? இல்ல. இல்லை. ரெடா சொன்னதுக்கு பின்னாலையும் பார்க்கல அப்படியா? அப்படி கிளாஸ் ஒன்றைக்குன்னு யார் ஜாயின் பண்ண சொன்னது? டேடா ரெடா தானா? அப்ப ரெடா சொன்னதுக்கு பின்னாலையும் பார்த்து இல்ல. பண்ணல அப்படியா? இல்ல. இல்லை. டேடா டிக்டாக்ல ஆ சொல்லுங்க. ரெடா டேடா சென்ன புதுசுதான். புதுசு. புதுசா தான் சொன்னேன். டிக்டாக்லயா இன்ஸ்டாகிராம்லயா அக்கௌண்ட் இது யாரு? உங்களுக்கு? நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆ யூஸ் பண்ண மாட்டேன். ரெண்டுலையும் யூஸ் பண்ணிடல அப்படியா? இல்ல. இல்லை, ரெண்டுமே இல்லை. டேடா யூஸ் பண்ண இன்ஸ்டாகிராம். உங்களோட 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 நான் உங்களோட ஓன் அக்கௌண்ட் எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருக்குது? இன்ஸ்டாகிராம் முந்தி வாய்ச்சேன், நான் இப்ப மாட்டேன். இப்போ இல்லை. நல்ல ஓகே. வீட்டில் யார ஃபோன் யூஸ் பண்ணுற மீடியா? புரியல. வீட்டில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறா யார ஃபோன்? அம்மா இருக்கும். ஆமாம் ஃபோன். ஓகே, நல்லா. நாங்கள் யூடியூப் சேனல் உண்டு, நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகினா உங்களோட கிளாஸில் வர எல்லாமே கவனமாக அதில் அப்லோட் பண்ணப்படும். உங்களோட பேரில் தான் எங்களோட யூடியூப் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணப்பட்டு அதில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். சரியா? ஏன் நாங்கள் யூடியூப் சேனலை உருவாக்கிக்கிறோம் என்று சொன்னால், நீ கட்டாயம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கணும். நான் சொல்கிற விஷயம் எங்களோட சேனல் லைக்குதான் செல்றது. சரியா? இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க என்றால், குர்ஆனை ஓத போறீங்க அப்படி தானே? ஓதுறதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்யணும், மிக கவனமாக பார்க்கணும். ருசி அந்த இடத்த நாங்கள் மிக நுணுக்கமாக என்ன செய்யணும், அக்யூரேட்டாக நாங்கள் பார்க்கணும். எங்களோட ஓதலை எப்படி என்னத்தை ஓத போகிறோம்ங்கிறது. ரெண்டு ஐ கான்டாக்ட், ரெண்டு கண்ணும் நாங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ண போகுது. ஆஃப்டர் தட் எங்களோட காதால் நாங்கள் நிறைய கேட்கணும். லிசன் எதை நாங்கள் ஓதுறது நாங்கள் கேட்கணும். நீங்கள் ஓதுறதையே நீங்கள் காதால் கேட்கணும், நிறைய கேட்கணும். இது ரெண்டும் பார்க்குறதும் கேட்குறதும் பெர்ஃபெக்டாக நடந்துச்சென்றால் யூ கேன் கெட் த ரிசல்ட்ஸ் இன் யுவர் மவுத். சரியான உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களோட வாயோட ப்ராக்டிஸ் சரியாகும். உங்களோட ப்ரொனன்சியேஷன் இஷ்யூ ஆகுதா, எங்கே பிரச்சனை, எங்கே ப்ராப்ளம், நாங்கள் பார்க்குறதுலையும் நாங்கள் லிசன் பண்ணுறதுலையும் இஷ்யூ இருக்குதுங்கிற அர்த்தம், மீனிங். சரியா? ஸோ நாங்கள் அதை டார்கெட் பண்ணோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மூண்டும் பார்க்கறது, காதலை கேட்கறது, திருப்பி நாங்கள் உச்சரித்து பழகிறது, இந்த மூண்டும் சரியான ஒரு பிளாட்ஃபார்மில் கிடைக்கணும் என்றால் நாங்கள் சாய்ஸ் பண்ணது இந்த யூடியூப் சேனலில். ஓகே ஹவைசல்? இப்போ நீங்கள் இந்த யூடியூப் சேனலை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் என்றால், உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்கள் செஞ்சு கொள்ளையிலும், உங்களோட பழைய வீடியோவை கேட்டு உங்களோட புதிய பயிற்சிகளை ஒர்க்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளையிலும், எவ்வளோ காலம் போனாலும் லாங் டேர்முக்கு பின்னாலேயும் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று படிக்கணும், திருப்பி ரெஃபர் பண்ணணும், திருப்பி ரிவிஷன் பண்ணணும் என்று சொன்னால் என்ன செய்யலாம், உங்களோட சேனலுக்கு போய்த்துட்டு நீங்கள் அதை பார்த்து படித்து கொள்ளையிலும். திருப்பி இன்னொரு கிளாஸ் ஒன்று போய்த்து கொண்டு படித்து கொண்டு வேண்டிய அவசியம் உண்டு உங்களுக்கு தேவைப்படாது. நாலாவது, நீங்கள் படித்ததை நீங்கள் மட்டும் பார்க்காம இன்னும் ஒருத்தரும் அதை பார்த்துட்டு என்ன செய்யலாம், அவங்களும் படித்து கொள்றதுக்கு சான்சஸ் செய்யுது.
ஓகே, நீங்கள் யூடியூப் சேனலை எப்படி பார்க்கணும் என்றால், நீங்கள் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டு போவீங்க. உங்களோட யூடியூபுக்கு போய்த்துட்டு சர்ச் பாரில் அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமி எஸ்எல் என்று டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி பேஜ் ஒன்று வரும். இந்த பேஜில் நீங்கள் வியூ சேனல் என்று ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் போனீங்க அப்படி என்றால் இப்படியான ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் மார்க் பண்ணீங்க, சாய்ஸ் பண்ணீங்க அப்படி என்றால் இதில் நீங்கள் போய்த்துட்டு உங்களோட பேரை தேடி எடுத்துக்கொள்ளும். சுமார் மோர் தென் 260க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். இதில் உங்களுடைய நீங்கள் தேடி எடுத்துக்கொண்டீங்கன்னா பெரும்பாலும் இது எல்ஃபபெட்டிக் ஆர்டர்லேயும் மோஸ்ட்லி எல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் நீக்கும். அப்போ நீங்கள் உங்களோட பெஸ்ட் எழுத்து வந்து வரும் எஃப் தான் வரும், ஃபைசல் ஹஸ்ஸான் வரும். அப்போ எஃப்ல போய் தேடினீங்கன்னால் உங்களுக்கு உங்களோட பிளேலிஸ்ட் எடுத்துக்கொள்ளும். அந்த பிளேலிஸ்ட்டில் தான் உங்களோட எல்லா வீடியோவும் அப்லோட் ஆகும். இன்றைய கிளாஸில் மட்டுமல்ல, நடக்கிற எல்லா கிளாஸோட வீடியோவும் அப்லோட் ஆகும். A to Z 1 2 3 4ன்னு சொல்லி ஆர்டரில் போய் கொண்டிருக்கும். ஸோ உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணப்படுது இல்லை, அப்லோட் பண்ணப்பட்டது இல்லை அப்படி என்றால் வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளால் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும், ப்ராசஸ் நடக்கும். ஆஃப்டர் 24 ஹவர்ஸும் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணப்பட்டில்லை, அப்லோட் ஆகில்லை அப்படி என்ன கட்டாயமாக நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் எங்களோட அகாடமிக்கு நீங்கள் கட்டாயம் ஒரு ரீமார்க் கொண்டு மெசேஜ் கொண்டு வைங்க. அப்படி தான் எங்களோட வீடியோ வந்து இல்லை, கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி திருப்பி உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். லேட் ஆகினால் நீங்கள் லேட் ஆகி இன்ஃபார்ம் பண்ணின ஒரு 2 டேஸுக்கு பின்னால் வந்து இன்ஃபார்ம் பண்ணினா எங்களுக்கு அந்த வீடியோ கரெக்டாக ஆகிடும், எங்களுக்கு எடுக்கலாது. ஸோ கொஞ்சம் அதில் கவனமாக்கணும். உங்களோட வீடியோ உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட், how did you know about AOA Academy? பை ஃபாதர், அப்படியா? ஸ்மால் ஆன்சர். எப்படி தெரியும் அகாடமி பற்றி? ஃபைசல், ம். எப்படி தெரியும் அகாடமி பற்றி? அப்ப சொன்ன அப்பா சொன்னேன், அவ்வளோதான்.